இருந்துச்சு. மோஸ்ட்டாக எங்கள் அப்பாக்காக தான் வந்தது. ஸோ அப்பா ரஜினி ஃபேனு. ஸோ செகண்ட் டைம் பார்க்குறேன்னா ஸோ அப்பா நல்லா என்ஜாய் பண்ணார். எல்லாரோட என்ட்ரி நல்லா இருந்துச்சு. ரஜினியை மறுபடியும் மாஸாக காமிச்சிருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ ரஜினி எப்பயுமே மாஸ் தான். அவர் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பயங்கரம் எல்லாமே எத்தனை அதான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஸோ செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. அப்பவும் நல்லா என்ஜாய் பண்ணாரு. அதாவது நான் எப்பயுமே சூப்பர் தாங்க. இது 2வது தடவை பார்க்குறோம். இருந்தாலும் ரொம்ப நல்ல படம் தான். அதாவது மக்கள் மத்தியில் தேவையில்லாமல் இதை பற்றி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. படம் அருமையான படம். இன்னைக்கு படம் வந்து 10 நாள் ஆகுது, 11வது நாள். இன்னைக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் 80% ஃபுல்லாக இருக்கு. இதே இப்போ மேட்னி ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல். முந்தானத்துக்கு நாங்கள் பார்த்தோம், எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ படம் சூப்பரான படம். தேவையில்லாத விமர்சனங்கள் வச்சு குறைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் ரஜினி படத்தை குறைக்க முடியாது. ரஜினிக்கான படம் எப்போவுமே மாஸ் தான். அருமையாக பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு போயிருக்காங்க. அருமையான படம், நல்ல படம். என்ன விருப்பம் இருக்குது. படம் போனதே தெரியல. அதாவது இது நான் வந்து செகண்ட் டைம் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. 2 மணி நேரம் 50 நிமிஷம், ரொம்ப அருமையான படம். அது சூப்பர். முள்ளு மலரும்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்க, நம்ம பார்த்ததில்ல. ரொம்ப அருமையான படங்க. படம் நல்லா இருக்கும். ரஜினி அந்த காலத்தில் நடிச்சிருக்க மாதிரி இந்த இதுவரையும் நடிச்சிருக்காரு. ரஜினி வந்து ரஜினி தவிர வேற ஆள முடியாது இனிமேல் சினிஃபீல்டில். எம்ஜிஆருக்கு அப்புறம் ரஜினி சூப்பராக இருக்குது. போர்லாம் கிடையாது. பார்க்குற சினிமாவை மாதிரி பார்க்கணும். அதை ஒரு கதையாக உள்ளே பூந்து பார்த்தா நல்லா இருக்கு. சினிமா மாதிரி பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கு. ரஜினி நடிப்பு சூப்பர், அருமையாக இருக்குது. அவர் மாதிரி இனிமேல் யாரும் நடிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி யாரும் வர முடியாது. எம்ஜிஆருக்கு அப்புறம், சிவாஜிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் நம்பர் 1. சூப்பர் ஸ்டார் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரஜினினாலே மாஸ் தான், எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. 90s எதுவுமே இல்லை, நல்லா தான் படம் நல்லா இருக்குது. 90ஸ்லாம் படம் வந்து பார்த்தா தெரியும். 90s பாசிட்டிவாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். விருப்பாக்கிங்க, போர் அடிக்கல, விருப்பாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நைட்டு கம்ஸ் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சுமார் தான், எதுவுமே அந்தளவுக்கு இதுவாக இல்லை. அதாவது நல்லா இருந்துச்சு. நெகட்டிவாக சொன்ன அளவுக்குலாம் இல்லை. பட்டு கடைசியில் அந்த சீன்லாம் எதுக்கு வச்சாங்க, அமீர் கான் எதுக்கு வச்சாங்க, அதெல்லாம் தெரியல. ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும் படம். செகண்ட் ஹாஃப் சரியா இருக்கு. வேற லெவலில் தலைவருக்கு வேற என்ன இருக்கு, மாசா இருக்காரு தலைவர். ஓவரெலாம் ஒன்றும் இருக்காதுண்ணா, தலைவர் பார்க்கறதுக்கு தான் போர் இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி சூப்பராக தான் இருந்துச்சு. பட் நல்லா இல்லைன்னு நினச்சி தான் வந்தோம். பட் சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே மாசம் இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லை, ஆனால் பட் ஆனால் படம் தலைவர் படம் மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது ப்ரோ, பார்க்கறதுக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஆக்டர் தான் சூப்பராக. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 75 வயசு அதான், அந்த வயசுக்கு காலை தூக்கி பண்ணுறது எல்லாமே பெரிய விஷயம் தான். மற்ற ஆக்டர் இவர் எல்லாமே உபேந்திரா, நாகார்ஜுனா, இன்னொருத்தர் அந்த அவர் எல்லாருமே நல்லா பண்ணி நல்லா இருக்கு. அதே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் வந்து நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்துச்சு. அது வந்து ஓல்டு ரஜினி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. விட் மீன்ஸ் 80s 90ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. விருப்பாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி படத்தை விட இந்த படம் நல்லா இருந்துச்சு. விச் மீன்ஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. விச் மீன்ஸ் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹீரோ போட்டோம்னா நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரஜினி நல்லா நல்லா ஜாலியாக போகுது. நாகார்ஜுனா சூப்பராக இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா பரவாயில்ல நடிச்சிருக்காங்க. படத்தில் லாஸ்ட் இது செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கதை இருப்பாங்க. அவங்க லாஸ்ட்டாக நல்லா இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. நான் கூலி படம் பார்த்துருந்தேன் ப்ரோ. சூப்பராக இருக்கும். அஞ்சாடி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. டிஏஜிங்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பராக பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் செலக்ட் பண்ணுற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், படம் கண்டிப்பாக பார்க்கலாம்.